வியூவர்ஸ், நான் உங்க டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு ஃபேஷன் ஃப்ரைட் சிக்கன். ஒரு வித்தியாசமான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப எம்மியாக டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியர்களுக்கான ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். அந்த மேரினேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஆடிங் லெமன் ஜூஸ். பவுல் எடுத்துக்கோங்க, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே சில்லி பவுடர், காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் சால்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் இட் வெல். இந்த மேரினேஷன் ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆடிங் நான் மாதிரி சிக்கன், இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியிருக்கு, கட் பண்ணி. இந்த மேரினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு 3 to 4 hours வந்து நல்லா மேரினேஷனில் இருக்கணும். ஸோ எக்கு வாஷ்ன்னு சொல்லுவாங்க, எக் வாஷ் பண்ணணும். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஜஸ்ட் ஆடிங். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவுடர், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடிங் சால்ட் வந்து கார்ன்ஃப்ளவர். இது வந்து பார்த்தீங்கன்னா மைதாவில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியாக எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு 4 hours மேரினேட் ஆகிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரைங்க்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடுச்சு, 4 hours ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் தி சிக்கன் லைட்டாக அந்த ஃபீல் எக் வாஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஆட் இன் தி ஃப்ளார், மைதா, அதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். இதுதான் ப்ராசஸுங்க, சிம்பிள். ஃப்ளாரு, மைதா, கார்ன்ஃப்ளவர், க்ரம்ஸ், இது மூணுத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே ப்ராசஸில் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இந்த எக் வாஷ் நம்ம பண்ணும்போது என்னென்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் எக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரில் கூட நீங்கள் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு டிப் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஐ நீட் சம் மோர் கார்ன்ஃப்ளவரோட. ஃபேஷன் ஃப்ரைட் சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க, அதனால ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாரம்பரியமாக ஃப்ரைட் சிக்கனாக நம்ம வீட்டில் அம்மாவோ பாட்டியோ பண்ணி கொடுப்பாங்க. அதை இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணி KFCங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க போது. நான் ரிசர்ச் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா KFC வந்து சிக்கன் வந்து உள்ள ட்ரெண்ட் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக இருக்கும். அவங்க ரெசிபி சொல்ல மாட்டாங்க, இந்த நான் பண்ணுறோன்னு. நான் வந்து ரெசிபியும் சொல்லிட்டேன். நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். எப்படி செம்மையா இருக்குங்க, கிறிஸ்பியா இருக்குது, அப்படி சத்தம் வருது முறுன்னு. அது வந்து ஓல்டு ஃபேஷன் ஃப்ரைட் சிக்கன், அவ்வளோதான். நம்ம ரெசிபி மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஓல்டு ஃபேஷன் கிறிஸ்பி சிக்கன் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வித்தியாசமான ரெசிபியோட கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே.